என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். யெகோவா நிசி, அமலேக்கியனை ஜெயித்து தேவன் என் விருது கொடி என்று நீங்களும் நானும் சொல்லணும். வாழ்க்கையில் எப்போதும் இந்த அமலேக்கியன் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக யுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவனுடைய வேலையை மாம்சத்துக்குரியவைகளை சிந்திப்பதும் மாம்ச ரீதியிலே நம்மோடு போராடுவதும் தான். அப்போது தேவ பிள்ளைகள் கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போகும்போதெல்லாம், விடாய்த்து போகும்போதெல்லாம், உங்கள் ஜெபம் குறையும் போதெல்லாம், உங்கள் வேத வாசிப்பு குறையும் போதெல்லாம் அவனுடைய தாக்குதலை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், விடாய்த்திருந்த போது பின்பக்கமாக எதிர்பாராத நேரத்தில் அவனுடைய தாக்குதலை இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தித்தார்கள். அப்போது இந்த யுத்தம் சாதாரணமானது அல்ல. அதனால தான் மோசே இந்த அமலேக்கியனோடு கூட போராடுவதற்கு யோசுவாவை விட்டுட்டு இவன் மலையின் உச்சிக்கு போனான். தேவனோடு தனித்திருக்கிற அனுபவம் என்று சொன்னேன். இரண்டாவது, மலையின் உச்சியில் யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்தில், நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையிலே பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். தேவனுடைய கோலை கையில் பிடித்து கொண்டு நிற்பேன். அப்போ ஆண்டவருடைய கோலை அவன் கையில் வச்சிருக்கும் போது அது அதிகாரத்தை, அங்கீகாரத்தை, அழைப்பை, அதிகாரத்தை இதெல்லாம் குறிக்கிறது என்று நான் சொன்னேன். அப்போது தேவனுடைய கோல் நம்முடைய கையில் இருக்கணும். ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். நீங்கள்லாம் அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகளே. எகிப்தை விட்டு கானானுக்கு நேராக அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் அந்த அதிகாரம் என்னும் கோலை கையில் வச்சிருக்கிறோம். அதனால தான் ஒரு பெரிய அழைப்போடு வந்த இந்த ஜனங்களை கானானை இவங்க சுதந்திரிச்சிடக்கூடாதுன்றதற்காக எதிர்த்து வந்த இந்த அமலேக்கியன், வழிமறித்த இந்த அமலேக்கியன், இதை தான் ஆண்டவர் சவுல் கிட்ட சொன்னார். ரொம்ப கவனமாக கேளுங்க. சவுலிடத்திலே ஆண்டவர் சொல்லி இந்த அமலேக்கியனை நீ மேற்கொள்ளணும். காரணம், இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு போகிற வழியிலே வழிமறித்தவன் இந்த அமலேக்கியன். எனவே விடாதன்னு சொன்னார். இன்னைக்கும் உங்களுடைய கானான் பயணத்தை, உங்களுடைய நித்திய வாழ்க்கையை, உங்கள் நித்திய அந்த ஓட்டத்தை கெடுப்பதற்காக வருகிறவன் இந்த மாம்சமான அமலேக்கியன். இடம் கொடுத்துறாதீங்க. இன்றைக்கி நமக்கு ஒருவேளை அதனுடைய சீரியஸ்னஸ் தெரியாமல் இருக்கலாம். ஆவிக்குரியவர்களாக ஆண்டவருக்காக வாழ துடிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த போராட்டங்கள் எழும்புதான் செய்யும். நீங்கள் ஒரு நாளும் விட்டு கொடுத்துறாதீங்க. அமலேக்கியனை நீங்கள் ஜெயிக்கணுமே தவிர அமலேக்கியன் உங்களை ஜெயிக்க இடம் கொடுத்துறாதீங்க. அப்போ இந்த அதிகாரம் எப்பொழுது வரும் என்பதை உங்களோடு கூட சொன்னேன். அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அதிகாரம் என்று சொன்னேன். அவருடைய நாமத்தினாலே பெறுகிற அதிகாரம், இயேசு கிறிஸ்துவோடு கூட இருப்பதினால் பெறுகிற அதிகாரம் என்று நான் கடந்த நாட்களில் சொன்னேன். நேற்று தினத்தில் விசேஷமாக கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற எந்த மனுஷனும் அதிகாரத்தை பெறுவான். அதாவது ஜெபிக்கிறவனுக்கு கிடைக்கிற அதிகாரம். எலியா எவ்வளவு அதிகாரத்தோடு அந்த ஆகாப்பை பார்த்து சொன்னார் இல்லையா? அந்த கட்டளையை பாருங்க, அந்த அத்தாரிட்டியை பாருங்களேன். தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற நான் என்று சொல்லுகிறார். அப்போது எப்படி இந்த அதிகாரம் வரும்? யாருக்கு வரும்? சும்மா வார்த்தையில் வந்துருமா? அப்படி வார்த்தையில் வந்துச்சுன்னா உன்னையும் தெரியும் பவுலியும் தெரியும்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த அத்தாரிட்டிக்கு காரணம், தேவ சமூகத்தில் நிற்க பழகினவனுக்கு தான் அந்த அதிகாரத்தை கர்த்தர் தருவார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு உறுதிப்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தின் 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். யாருக்கு? ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ, ஆண்டவர் செய்தத, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதையில் நடந்து அவரை பின்பற்றுகிற ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன், அவருடைய கிரியைகளை செய்கிறவன், அவனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நான் அதிகாரம் கொடுப்பேன். ஜாதிகளின் மேல் அவனுக்கு அதிகாரம் கொடுப்பேன். எவ்வளவு அற்புதமான வார்த்தை! இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஜெயிக்கிறவர்களுக்கு கிடைக்கிற அதிகாரம். நிறைய நேரங்களில் அநேகருக்கு இன்றைக்கி பிசாசு ஓட்டுறதை கண்டா பயம். யாராவது பிசாசு ஓட்டிக்கிட்டு இருந்தால் அவங்க பக்கத்தில் போய் நிற்கிறதுக்கு பயம். சில நேரத்தில் நான் பார்த்துருக்கிறேன், பிள்ளைகளையெல்லாம் அணைத்து கிட்ட வச்சுக்குவாங்க, அங்கே போயிடாதன்னு சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டால், அந்த விரட்டுற பேய் இந்த பிள்ளைங்களுக்குள்ளே வந்துடக்கூடாது, விரட்டுற பேய் அந்த வழியில் வந்துடக்கூடாது, அதனால் வழியெல்லாம் விட்டு உட்காருங்க அப்படிலாம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். சில நேரம் நகைப்பாக இருக்கும். காரணம், அவர்களுக்குள் இருக்கிற பயம். சில நேரம் சொல்லுவாங்க, எனக்கு இதில் அழைப்பில்லை, நமக்கு எதுக்கு தேவையில்லாத வீண் வம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால்
கர்த்தருடைய பிள்ளைகளே, பிசாசு ஒரு மனிதனுக்குள்ளாக வந்து அவனோடு போராடும் பொழுது, அல்லது உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து போராடும் பொழுது அவனை விரட்ட வேண்டியது உங்களுடைய கடமை. அவனை நீங்கள் விரட்டணும். உங்கள் சபைக்குள்ளே வந்து அவனை விரட்டி தான் ஆகணும். ஒரு மனுஷனுக்குள்ளே அவன் நுழைவதற்கு அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அவன் நுழைகிறான் என்றால் அவன் இடம் கொடுத்துட்டான். அப்போ இடம் கொடுத்து விட்டதினாலே அவன் நுழைந்து விட்டான். அவனை விரட்டி விட்டு கர்த்தருக்குள் அவனை நடத்த வேண்டும். அதனால தான் லேகியோன் அந்த 6000 பிசாசுகளை பிடித்திருந்த அந்த மனுஷன், அந்த பிசாசுகளெல்லாம் இயேசு துரத்தினார். துரத்தினதற்கு பின்பாக பாருங்க, அந்த காலி இடத்தை வசனத்தினால் அவர் ஃபில் பண்ணார், வார்த்தையினால் அவர் அதை நிரப்பினார். அதனால தான் அவன் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கும் இந்த பிசாசை, இந்த அமலேக்கியனை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் ஜெயம் கொள்ள வேண்டும். ஜெயிக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு உண்டா? ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றீங்களா? அடிக்கடி வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம்ல, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. இன்னைக்கு உங்களுக்கு அந்த வெற்றியை கர்த்தர் தர விரும்புகிறார். உலகத்தை ஜெயித்து, மாம்சத்தை ஜெயித்து, பிசாசை ஜெயித்து, தனிப்பட்ட வாழ்க்கையில் அடிக்கடி வருகிற தோல்விகளை எல்லாம் மேற்கொண்டு நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக மாறணும். அந்த ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் அதிகாரத்தை கொடுப்பார். இன்னைக்கு ஏன் பிசாசை கண்டு பயப்படுறாங்கன்னா, எங்கடா நான் செஞ்ச பாவத்தை அது சொல்லிருமோன்னு ஒரு பயம், எங்கடா என்னுடைய பாவத்தை அது சொல்லி என்னை அசிங்கப்படுத்திருமோ சில பயம். இதெல்லாம் பிசாசானவன் அநேகரை பயமுறுத்தி வைத்திருக்கிறான். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில் அப்படி ஏதாவது அந்தரங்க வாழ்க்கையில் நீங்கள் தோற்று போய் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், ஜெயிக்க முடியாத ஒரு நிலையில் இருப்பீர்கள் என்றால், நீங்கள் இன்னைக்கு முதல்ல அதில் ஜெயம் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அமலேக்கியனை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நீங்கள் பெறுவீங்க. உங்களுக்குள்ள அடிக்கடி வருகிற அந்த தோல்விகளிலிருந்து கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார். 1 யோவான் 4:4 வாசிக்கிறேன். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாங்கனை ஜெயித்து தான் ஆகணும். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 2:13-14 பாருங்களேன். பிதாக்களே, ஆதி முதலில் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பாருங்க, திரும்ப அதுதான் சொல்லுகிறார், நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால். பிரியமானவர்களே, நீங்கள் ஜெயிச்சிருக்கிறீங்களா? உங்கள் அந்தரங்க வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள் உங்களை அறியாமல் அடிக்கடி விழுந்து விழுந்து ஒரு சில தோல்விகளை சந்தித்து கொண்டே இருக்கிறீங்களே, அதில் நீங்கள் என்னைக்கு ஜெயிக்க போகிறீங்க? இன்னைக்கு பிசாசுக்கு நம்ம ஏன் எதிர்த்து நிற்கணும்? அவன் நம்மக்கிட்ட அவன் வம்புக்கே நம்ம போகணும் அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாமல் அவங்க விட்டு கொடுக்குறவளா இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, நீங்கள் லூசர்ஸ் அல்ல, அல்லது குவிட்டர்ஸ் அல்ல, விட்டு கொடுக்கிறவர்கள் அல்ல, தோற்று போகிறவர்கள் அல்ல, நின்று ஜெயிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. நீங்கள் நின்று ஜெயிக்க வேண்டும். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற நீங்கள் நின்று ஜெயிக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றட்டும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார், ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் தோற்று போனது போதும். எங்கெல்லாம் தோத்துட்டு இருக்கிறீங்க? அந்தரங்க வாழ்க்கையில் உங்களுக்கு வருகிற தோல்வி சிந்தையில், செயலில், சில ஏரியாஸில் எங்கெல்லாம் நீங்கள் தோக்குறீங்களோ ஜெயித்து பாருங்கள். பிசாசு உங்களுக்கு நடுங்குவான். ஜெயித்தவர்கள் மேல் தேவன் கொடுக்குற அதிகாரம் இருக்குது பாருங்க, அது சாதாரணமானதல்ல. அந்த ஜெயம் எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கலாம்? உங்களை கண்டால் பிசாசு நடுங்குவான், உங்களை பார்க்கும்போது பிசாசு நடுங்குவான். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே, இந்த விஷயத்தில் நான் தோக்குறேன், நான் ஜெயிக்கணும். இன்னைக்கு கர்த்தர் அந்த வெற்றியை உங்களுக்கு தருவாராக. 1 யோவான் 4:4 இன்றைக்கு குறித்து கொள்வோம். அதுதான் இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனம். இந்த வசனத்தை தயவு செய்து படிங்க, டெய்லி படிங்க. ஒருவேளை கொஞ்ச நாளைக்கு முன்னால் படிச்சுட்டு இன்றைக்கி விட்டுருந்தா கூட இன்னையிலேருந்து திரும்ப ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜபிக்கலாமா? நல்ல தகப்பனே, அமலேக்கியனை நாங்கள் ஜெயிப்பதற்கு ஒரு அதிகாரம் தேவை. அந்த அதிகாரம் ஜெயிக்கிறவர்களுக்கு தான் கிடைக்கும். அந்தரங்க வாழ்க்கையில் நாங்கள் ஜெயிக்காம வெளியரங்கமான கோலியாத்தை மேற்கொள்ள முடியாது என்று நீர் கற்றுக் கொடுக்கிற நம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகளை மாற்றும், ஜெயிக்கிற அனுபவத்தை தாரும். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் மாம்சத்தை ஜெயிக்கட்டும், அவர்களோடு போராடுகிற பாவத்தை ஜெயிக்கட்டும். உண்மையல்லாமல் எங்களுக்கு ஜெயத்தை யாரும் கொடுக்க முடியாது. எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பவுல் சொன்னது போல உம்மை பற்றி கொண்டு ஜெயிக்க உங்கள் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
பிரியமானவர்களே, அன்பின் வாழ்த்துக்கள். விங்ஸ் ஆஃப் விக்டரி IAS அகாடமியினுடைய 2024-25வது ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தரிசனமுள்ள, ஆர்வமுள்ள, நானும் IAS IPS ஆகணுன்ற அப்படிப்பட்ட தரிசனமுள்ள இளைஞர்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். நீங்கள் ஒருவேளை UGO PGO முடித்திருப்பீர்கள் என்று சொன்னால், இதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உடனே கீழே காண்கிற ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய அப்ளிகேஷனை வாங்கி உடனடியாக நீங்கள் அனுப்பலாம். ட்ரைப்ஸுக்கு முழுவதுமாக நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம். எனவே பழங்குடியினரை சார்ந்த பிள்ளைகளாக இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு நாங்கள் இலவசமாக இந்த பயிற்சியை கொடுக்க விரும்புகிறோம். என்ட்ரிவில் அவுட்ஸ்டாண்டிங்காக பெர்ஃபார்ம் பண்ணுற மாணவர்களுக்கும் முற்றிலுமாக இலவசமாக நாங்கள் இதை கொடுக்கவிருக்கிறோம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி உண்டு. சிறந்த ஃபேக்கல்ட்டிஸை நாங்கள் இந்த வருஷம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். எனவே வாருங்கள், பயனடையுங்கள். தேசத்தில் ஆண்டவர் பெரிய யோசேப்புகளையும் தானியேல்களையும் எழுப்பி இந்திய தேசத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க உங்களுக்கும் ஆண்டவர் அந்த கிருபைகளை தருவாராக. God bless you.